இன்னைக்கு ஆதியனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் வச்சு கொடுத்துருந்தேன். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் போய் வாங்கணும். சரி சிம்பிளாக வீட்டில் பொட்டேட்டோ இருந்துச்சு. ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதான் பண்ணிட்டு இருந்தேன். இது வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாலாம் கொடுக்கக்கூடாது, என்னைக்காச்சும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் எனக்கு எதுவுமே இல்லாத டைமில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. நான் எப்படி செய்வேன்னா, கொஞ்சம் நீளமான பொட்டேட்டோவாக இருந்தால் ஸ்ட்ரைப்ஸ்லாம் கொஞ்சம் கடையில் கொடுக்குற மாதிரி நல்லா வரும். அதை வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு பொட்டேட்டோ வந்துட்டு ஒரு 50% குக் ஆகிற மாதிரி நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நல்லா கிளாத்தை வச்சு வாட்டர்லாம் இல்லாமல் எடுத்துப்பேன். அதனால ஆயிலில் வந்துட்டு 2 டைம்ஸ் வந்துட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 40%, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 60%. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு சிலர் வந்துட்டு மைதா, கார்ன்ஃப்ளவர், ரைஸ் ஃப்ளவர் இந்த மாதிரி கோட்டிங்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுவாங்க. நான் அது எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். கொஞ்சம் வெரைட்டி ஏதாச்சும் கட்லெட், பணியாரம் அந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறனால அதையும் வந்துட்டு சாப்பிட மாட்டான். கொஞ்சம் இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் தான் வந்துட்டு ஸ்கூலுக்கு மோஸ்ட்லி கொடுத்து விடுவேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து லஞ்சுமே சேர்த்து கொடுத்து விடணும். அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் வெரைட்டியாக ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கணும். அவருக்கு வந்துட்டு மோஸ்ட்லி கிட்ஸுக்கெல்லாம் கலர்ஃபுல்லாக பிளேட்ஸ் இருந்துச்சுன்னா பிடிக்கும். அவனுக்கு வந்துட்டு அப்படி இல்லை, அவனுக்கு பிடிச்சது மட்டும்தான் இருக்கணும். அப்படி தான் வந்துட்டு அவர் சாப்பிடுவார். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், அதில் கொஞ்சம் சீக்கிரம் மாற்றணும். மோஸ்ட்லி ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் மாதிரி வச்சு கொடுத்தா கூட சாப்பிடுவார். ஸோ ஸ்நாக்ஸ் இல்லாத டைம் அந்த மாதிரி பண்ணிவிடுவேன்.